உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். நல்ல வேலை, இந்த சக்தி நம்ம கிட்ட வந்து எல்லா உண்மையும் சொன்னா. தீபா வீட்டுக்கு வந்தா நாம மாட்டிப்போம். அவளை மலையில இருந்து கீழே தள்ளி கொல்ல பார்த்த விஷயத்தை எல்லார்கிட்டயும் சொல்லிடுவா. அவ இங்க வரவே கூடாது. இந்த விஷயத்த அப்படியே போய் துங்கா கிட்ட சொன்னா அவன் தீபாவை கீதா நினைச்சு தூக்கிட்டு போய் ஆளை க்ளோஸ் பண்ணிடுவான். அப்புறம் தீபாவால எனக்கு என்னைக்கும் பிரச்சனை இருக்காது. துங்காவை நாம உடனே போய் பார்க்கணும். நீங்க ரெண்டு பேரும் பேசினதை நான் கேட்டேன். ஆமா, யார் அவ? என்ன பேசிட்டு இருந்தீங்க? அதுவா, அவங்க ஒரு பியூட்டிஷியன். அவங்க ஆல்ரெடி ஒரு பியூட்டி பார்லர்ல வேலை பார்த்தாங்க. இப்ப தனியா ஒரு பார்லர் ஓபன் பண்ண போறாங்களா? அதான் அட்ரஸ் கொடுத்துட்டு போறாங்க. மீனாட்சி, நீயும் தான் வாயே என் கூட. இல்ல இல்ல, வேண்டாம். சொல்லுங்க சிங்காரம் சார். நீங்க தீபா கேஸ் விஷயமா மெடிக்கல் ஷாப்ல என்கொயரி பண்ண சொன்னீங்களா சார்? அப்படி நான் விசாரிச்சதுல வலசரவாக்கத்துல இருக்கிற நாதன் மெடிக்கல் ஷாப்ல ஒரு லேடி ட்ரிப்ஸ் போடுறதுக்கான மெடிசன்ஸோட காயத்துக்கு போடுற மெடிசனும் வாங்கிட்டு போயிருக்காங்க சார். ஓ, நீங்க வந்து விசாரிச்சா ஃபர்தரா உங்களுக்கு டீடைல்ஸ் கிடைக்கும் சார். சரி, நான் உடனே வரேன். அந்த அட்ரஸ் சொல்லுங்க. சரி, நான் பாத்துக்கிறேன். கார்த்தி, நம்ம உடனே வலசரவாக்கத்தில் இருக்க நாதன் ஃபார்மசிக்கு போகணும். எதுக்கு சார்? அந்த ஃபார்மசியில் ஒரு லேடி சந்தேகப்படுற மாதிரி நிறைய மெடிசன்ஸ் வாங்கிட்டு போயிருக்கா. அங்கே போய் விசாரிச்சா அது யாருன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓ, சரிங்க சார். வாங்க சார். ஹலோ, நீங்க ஆனந்த் சாரோட தம்பி ஒய்ஃப் தானே? ஆமா சார். உங்க வீட்டுக்கு வந்தப்ப அறிமுகப்படுத்தி வச்சாரு. டக்குன்னு ஞாபகத்துக்கு வரல, அதான் கேட்டேன். சாரி. சொல்லுங்க, என்ன விஷயமா என்ன பார்க்கணும்னு வந்தீங்க? நீங்க கீதான்னு ஒரு பொண்ணை தேடி தானே வந்திருக்கீங்க? ஆமா, அது எப்படி உங்களுக்கு தெரியும்? ஆனந்த் மாமா கிட்ட கீதா போட்டோ கொடுத்து பேசிட்டு இருந்ததை நான் பார்த்தேன். ஆமா, அவளை தேடிதாங்க வந்திருக்கோம். ஆனா அவன் என்கிட்ட மாட்டாம எஸ்கேப் ஆயிட்டே இருக்கா. சீக்கிரம் அவளை தேடி கண்டுபிடிக்கணும். அதான் வேட்டை நாயா அலைஞ்சிட்டு இருக்கேன். அவ மேல இவ்ளோ கோவமா இருக்கீங்கன்னா அவ உங்களுக்கு ஏதாவது துரோகம் செஞ்சுட்டாளா? எனக்கும் அவளுக்கும் நடுப்புற தீர்க்க வேண்டிய கணக்கு ஒண்ணு இருக்கு. அதை இப்ப சொல்ல முடியாது. என்ன எதுக்கு மீட் பண்ணணும்னு சொன்னீங்க, அதை முதல்ல சொல்லுங்க. அந்த கீதா இருக்கிற இடம் எனக்கு தெரியும். அத பத்தி சொல்லதான் உங்களை வர சொன்னேன். என்னது? அவ இருக்கிற இடம் உங்களுக்கு தெரியுமா? எங்க இருக்காவ? உடனே அவளை தூக்கிடுறேன். அவ அந்த நர்ஸ் சக்தி வீட்டுல தான் இருக்கா. அவ பாதுகாப்புல தான் கீதா இருக்கான்னு நல்லா தெரியுமே. அப்பல போன்ல மிரட்டி கீதா வேண்ட ஒப்படைக்க சொன்னேன். ஆனா முடியாதுன்னு சொல்லி போனை கட் பண்ணிட்டா. அப்ப வீடு எங்க இருக்குன்னு தெரியலையே. அதை தேடிதானே தெரு தெருவா அலைஞ்சிட்டு இருக்கோம். அது மட்டும் தெரிஞ்சிருந்தா கீதா வேணும் தூக்கிருப்பமே. அவ வீடு எங்க இருக்குன்னு எனக்கு தெரியும். தெரியுமா? எங்க இருக்கு சொல்லுங்க. வாங்க, நானும் வந்து அவ வீட்டை காட்டுறேன். வாங்க, வண்டியில ஏறு. ஏய் போடா. சரிண்ணே. கார்த்தி, அவன் தான் துங்கா.
டேய் போய் வண்டியில ஏறுறா. வாங்க கார்த்தி, உள்ள போய் பார்க்கலாம். கார்த்தி, அந்த துங்கா கீதா நினைச்சுக்கிட்டு உங்க வைஃப் தீபாவை தூக்க பார்க்கறான். இங்க யாரும் இல்லாததால ஏமாந்துட்டு போறான். ஆமா, அந்த சக்தி இங்க இல்லனா தீபாவோட எங்க போயிருப்பா? இல்ல சார், இந்த ஆள் இங்க வர்றதை தெரிஞ்சுக்கிட்டு சக்தி தீபாவை எங்கேயாவது மாத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். தீபா ரொம்ப நல்லவங்க கார்த்தி. அதான் அவங்களுக்கு வர ஆபத்தெல்லாம் நல்லவங்களாலே தவிடு பொடி ஆயிடுது. ஆனா கார்த்தி, அந்த துங்காவுக்கு சக்தி இருக்கிற இடம் எப்படி தெரிஞ்சிருக்கும்? ஒருவேளை இது எங்க அண்ணி ஐஸ்வர்யாவோட வேலையா கூட இருக்கலாம். கார்த்தி, என்ன சொல்றீங்க? துங்காவுக்கு அவங்க ஹெல்ப் பண்ணிருக்கலாம் சொல்றீங்களா? ஆமா சார். எதை வச்சு அப்படி சொல்றீங்க? இவங்க கூட என் அண்ணி இப்ப பார்த்தேன் சார். அந்த மலையில ஏதோ ஒன்று நடந்திருக்கு சார். அதனால்தான் எங்க அண்ணி இந்த ஆள் கூட சேர்ந்து ஏதோ பிளான் பண்றாங்க. அப்படின்னா உங்க வீட்டுல இருக்கிற தீபா இல்ல கீதா தான் சொல்லிருக்கலாம்ல, ஏன் சொல்லல? ஆமா சார், அதான் சார் எனக்கும் புரியல. அது ஏன்னு சீக்கிரமா கண்டுபிடிக்கணும். கார்த்தி, அதுக்காக நாம ஏன் வெயிட் பண்ணணும்? நேரா போய் உங்க அண்ணி ஐஸ்வர்யா கிட்ட கேட்டுடலாமே. இல்ல சார், வேணாம். ஏன் வேணாம் சொல்றீங்க? இல்ல சார், நமக்கு இந்த விஷயம் தெரியுன்றது அவங்களுக்கு தெரியாத மாதிரியே இருக்கட்டும். இப்போ போய் எங்க அண்ணி கிட்ட இதெல்லாம் கேட்டேன்னா அவங்க கோவப்பட்டு கீதா பத்தி அந்த ரவுடி கிட்ட சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால கீதாவோட உயிருக்கு தான் சார் ஆபத்து வரும். அது நடக்கூடாது சார். அவங்க என் அம்மா உயிரை காப்பாத்திருக்காங்க. நான் கீதாக்கும் எதுவாகாம காப்பாத்தி ஆகணும் சார். அதனால்தான் எங்க அண்ணி எதுவும் கேட்க முடியாத சூழ்நிலையில இருக்கேன். சரி கார்த்தி, அப்போ இந்த விஷயத்தை அப்படியே விட்டுறலாம்னு சொல்றீங்களா? சொல்லுங்க. இல்ல சார், முதல்ல தீபாவை கண்டுபிடிக்கணும் சார். அப்பதான் இந்த பிரச்சனை எல்லாத்தையும் சால்வ் பண்ண முடியும். அது வரைக்கும் தீபா இந்த ரவுடி கிட்ட மாட்டிக்காம இப்ப இருக்கிற மாதிரி சேஃபா இருக்கணும் சார். போலாம் சார். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.